அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் திருவண்ணாமலையில் மகாதீபம் வெகு விமர்சையாக ஏற்றப்பட்டது. பக்தர்கள் அனைவருமே இந்த தீபத்தை கண்டவுடன் அண்ணாமலைக்கு அரோகரா, ஓம் நமச்சிவாயா என கோஷம் எழுப்பியிருக்காங்க. நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய ஆள் மனசில் ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க. கட்டாயம் சிவபெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அண்ணாமலையாருடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்று காலையில் பரணி தீபம் ஏற்றப்பட்ட நிலையில் மகா தீபம் வெகு விமர்சையாக ஏற்றப்பட்டது. 2668 அடி உயரமுடைய மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றப்பட்டது. இதை பார்ப்பதற்கு காண கண்கோடி வேணும் அப்படின்னே சொல்லலாம். நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் ஒவ்வொரு ஆண்டுமே கார்த்திகை தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த ஆண்டுக்கான கார்த்திகை தீப திருவிழா 10 நாள் நடைபெற்றது. இந்த ஆண்டு கார்த்திகை தீப திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவிலில் கார்த்திகை தீப திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகா தீபம் வெகு விமர்சையாக ஏற்றப்பட்டது. மகா தீபத்திற்கான கொப்பரை டிசம்பர் 2ஆம் தேதி நேற்று மதியமே எடுத்துச் செல்லப்பட்டது. இந்த மகா தீபத்துக்கான 40 லட்சம் பக்தர்கள் வருகை தந்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்காலிகமாக 24 பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டதாக சொல்லப்படுது. இந்த தீபத்தை காணும்போது பக்தர்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என கோஷம் எழுப்பியதும், இந்த தீபத்தில் ஜோதி வடிவமாக சிவபெருமானே நமக்கு காட்சி தருவதாக சொல்லப்படுது. பொதுவாக கார்த்திகை தீபம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியோடு கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுவது. இந்த விழா திருக்கார்த்திகை என்றும் தீப திருவிழா என்றும் சிறப்பிக்கப்படுது. கடுந்தமம் மேற்கொண்டு அன்னை பார்வதி தேவி கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நாளில் பிறந்தது இறைவனது இடப்பாகத்தை பெற்றதாகும். அப்படி ஈசன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்த தலமாக சொல்லப்படுது. மகாவிஷ்ணு பிரம்மா இருவருக்கும் ஜோதி பிளம்பாக சிவபெருமான் காட்சியளித்த நாளாக கருதப்படுவதாகும். முருகப்பெருமான வளர்த்த கார்த்திகை பெண்களின் நினைவாகும் இந்த விழா கொண்டாடப்படுவதாக சொல்லப்படுது. கார்த்திகை மாதத்தின் 30 நாட்களிலுமே அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீபதானம் செய்வது, வீட்டில் எல்லா இடங்களிலுமே தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும் என புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் கார்த்திகை தீப திருவிழா திருவண்ணாமலையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பொதுவாக காசியில் இருந்தால் சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும். ஆனால் நினைத்தாலே முக்தி தரக்கூடிய தலமாக தான் திருவண்ணாமலை இருக்குது. பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக குறிப்பிடப்படுது. தேவார பாடல் பெற்ற 274 சிவாலயங்களில் இது 233 தேவார தலமாக இருக்குது. அம்மனின் 51 சக்தி பீடங்களில் இந்த கோவில் அருண சக்தி பீடமாக இருக்குது. முருகப்பெருமானுக்கு அறுபடை வீடு இருப்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். அதே போல் விநாயகருக்கு அறுபடை வீடு இருக்குது. இந்த தலத்தில் கிளி கோபுரத்தில் கீழ் இடது பக்கம் இருக்கக்கூடிய அல்லல் போக்கும் விநாயகர் சன்னதி விநாயகரின் முதல் படை வீடாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் பல்வேறு சிறப்புகளை கொண்டிருக்கக்கூடியதாக இருக்குது. பிரம்மா தன்னால் அடிமுடியை காணவில்லை என்பதை மறைத்து சிவபெருமானின் தலையில் இருக்கக்கூடிய தாளம்பூவை பொய் சாட்சி சொல்ல வைத்து கண்டுவிட்டதாகவும் பொய்யுரைச்சிருக்காங்க. இதையறிந்த சிவன் கோபமுற்று இனி உனக்கு பூமியில் கோவிலோ பூஜையோ கிடையாது எனவும் சாபமிட்டிருக்காங்க. அதே போல் தாளம்பூவை இனி தனது உனது பூஜையில் பயன்படுத்த மாட்டார்கள் என கூறிவிட்டிருக்காங்க. இதன் காரணமாக தான் இன்றளவுமே சிவாலயங்களில் தாளம்பூவை மட்டும் படைக்க மாட்டாங்க. பிரம்மோற்சவம், ஆனி மாத பிரம்மோற்சவம், மாசி மக தீர்த்தவாரி, கார்த்திகை தீபம், பரணி தீபம், மகாதீபம், பங்குனி உத்திரம், திருக்கல்யாண உற்சவம் ஆகியவை இங்கு கோலாகலமாக கொண்டாடப்படும். அண்ணாமலை கிருத யுகத்தில் அக்னி மலையாகும், கிரேத யுகத்தில் மாணிக்க மலையாகும், துவாபர யுகத்தில் தாமிர மலையாகும், கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது. இந்த மலையானது 2688 அடி உயரம் கொண்டிருக்கு. கிரிவல பாதையின் தூரம் 14 கிலோமீட்டர். இந்த பாதையிலே 20 ஆசிரமங்கள், 360 தீர்த்தங்கள், பல சன்னதிகள், அஷ்டலிங்கங்கள் இருக்குது. 26 சித்தர்கள் வாழ்ந்திருக்காங்க. அடிக்கு 1008 லிங்கம் அமைந்திருக்கு.
இந்திரலிங்கம், அக்னிலிங்கம், யமலிங்கம், கிருதலிங்கம், வருணலிங்கம், வாயுலிங்கம், குபேரலிங்கம், ஈசானலிங்கம் என அஷ்டலிங்கங்கள் இருக்கிறதாக சொல்லப்படுது. கைலாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த ஈசனின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால இந்த பிரபஞ்சமே இருண்டதாகும். அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு உள்ளாகியிருக்காங்க. இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க உலகம் வந்து காஞ்சிபுரம் பம்பை நதிக்கரையில் அன்னை காமாட்சி தோன்றியதாகவும் கம்பை நதிக்கரையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதாகவும் சொல்லப்படுது. அன்னை காமாட்சி தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்பாடு சேர்த்து அணைத்து கொண்டதாகவும் சொல்லப்படுது. இந்த கோவிலில் கிரிவலத்தை தொடங்குவதற்கு முன்பு திருவண்ணாமலை கோவிலில் அருகே இருக்கக்கூடிய பூத நாராயணனை தரிசித்து அனுமதி பெற வேண்டும். பூத நாராயணன் தான் திருவண்ணாமலையின் காவல் தெய்வம். அவரை வணங்கிவிட்டு புறப்பட்டால் எந்தவித இடையூறும் இல்லாமல் கிரிவலத்தை முடிக்க முடியும் என்பது நம்பிக்கையாக இருக்கு. அண்ணாமலையார் உண்ணாமலை அம்பிகை தரிசிக்க வேண்டும். அதன் பிறகு ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு நாம் தரிசனம் செய்வது சிறப்புக்குரிய உண்டு. கார்த்திகை மகாதீபம் இந்த கோவிலில் 10 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. விழாவின் இறுதி நாளன்று மாலை 6 மணிக்கு மேல் இறைவன் மற்றும் இறைவுக்கு பூஜைகள் செய்யப்பட்ட பின்பு 10 தீபங்களையும் மூலத்தாளத்துடன் வெளியே எடுத்து செல்லப்பட்டு கோவில் அருகே இருக்கக்கூடிய தீப கொப்பரையில் ஒன்று சேர்த்து எரிய விடுவாங்க. அந்த நிமிடத்தில் அர்த்தநாரீஸ்வரர் வெளிவந்து காட்சி கொடுத்து விட்டு உள்ளே சென்று விடுவார். இது 2 நிமிட தரிசனம். அப்போது வாசல் வழியே பெரிய தீவட்டியே ஆண்ட மலையை தயாராக இருப்பவர்களுக்கு சைகை காட்டுவாங்க. உடனே மகாதீபம் ஏற்றப்பட்டது. இந்த மக்கள் அண்ணாமலைக்கு அரோகரா என கோஷமிட்டு தரிசனம் கண்டதும் தங்களுடைய இல்லங்களில் தீபத்தை ஏற்றிருக்காங்க. 7.5 அடி உயரமுடைய தீப கொப்பரையில் 3 டன் பசுனை, 1000 மீட்டர் காடா துணி, அது மட்டும் இல்லாமல் 2 கிலோ கற்பூரம் இட்டு இங்கு தீபம் ஏற்றுவாங்க. இந்த தீபமானது சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருப்பவர்களுமே கண்டு தரிசிக்கக்கூடிய வகையில் இருக்கும். இங்கு இறைவன் ஜோதி வடிவானவன். அவனுடன் நாம் 2 கலப்பதால் நம்முடைய முன்வினை பாவங்கள், கர்ம வினைகள், பிறப்பு இறப்பு சுழற்சி அனைத்தும் நீங்குவதோடு இந்த கார்த்திகை தீபத்தின் தத்துவமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கு திருவண்ணாமலைக்கு வந்து அருணாச்சலேஸ்வரரையும் அன்னையும் வழிபட்டால் மன துயரங்கள் நீங்கும். திருமண வரம், குழந்தை வரம், வியாபார விருத்தி, பதவி உயர்வு, வேலை வாய்ப்பு, சுயதொழில் வாய்ப்பு என்ன வேண்டுதல் என்றாலுமே இந்த தலம் வந்து ஈசனை வழிபட்டால் நிச்சயம் நிறைவேறும் என்பது நம்பிக்கை. நீண்ட நாள் நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள், பிரிந்து வாழும் தம்பதிகள், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், மன உளைச்சல் போன்ற அனைத்து பிரச்சனைகளும் போக்கக்கூடிய தலமாக இருக்கு. அத்தோடு இங்கு பிறவி சுழற்சியில இருந்து விடுதலை அளித்து முக்தியை தரக்கூடியதாகவும் இருக்கு. இறைவன் அண்ணாமலையாரிடம் வேண்டிக் கொள்வோர் தங்களுடைய நேர்த்தி கடனாக முடி காணிக்கை செலுத்துகிறாங்க. குழந்தை வரம் வேண்டுவோர் தொட்டில் கட்டுறாங்க. இறந்தவர்களுக்கு மோட்ச தீபம் ஏற்றப்படுது. பாரத்தில் தானியங்கள், நாணயங்கள், பழங்கள், காய்கறிகள், வெல்லம் ஆகியவற்றை எடைக்கு எடை காணிக்கையாக செலுத்துவதாக சொல்லப்படுது. சுவாமிக்கு நல்லெண்ணெய், மஞ்சள் பொடி, மா பொடி, தயிர், பால் போன்றவைகள் வைப்பதும் அபிஷேகம் செய்வதாகும். தூய வஸ்திரங்கள் சாத்துவதற்கும் சுவாமிக்கு வேட்டியும், அம்பாளுக்கு மஞ்சள் பொடி அபிஷேகம் செய்வதும், புடவையும் சாத்துறாங்க. சுவாமி அம்பாளுக்கு கல்யாண உற்சவம் செய்து வைப்பது பக்தர்கள் நேர்த்தி கடனாக செய்வதாக சொல்லப்படுது. இங்கு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி தங்களுடைய நேர்த்தி கடனை செலுத்துவதாக சொல்லப்படுது. இந்த கோவில் காலை 5 மணி முதல் 12:30 மணி வரையும், மாலை 3:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரையும் திறந்திருக்கும். பக்தர்கள் அனைவருமே இந்த தலம் வந்து அருணாச்சலேஸ்வரர் அன்னையும் வழிபடுவது முக்தி பெறக்கூடியதாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கார்த்திகை தீபம் மகா தீப திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பக்தர்கள் அனைவருமே அண்ணாமலைக்கு அரோகரா என்று கோஷம் எழுப்பியதும் பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.